பொலிவுடன் மாலை நியூஸ். சென்னை சூளை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலாகும். இக்கோவில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தளமாகும். ஆண்டுதோறும் சிவராத்திரி மறுநாள் மயான கொள்ளை எனும் நிகழ்வு இத்திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அம்மனின் திருவிதி உலா காலை 7 மணி தொடங்கி அப்பகுதி முழுவதும் உலா வந்து மீண்டும் திருக்கோவிலை வந்தடைந்தது. இவ்விழாவில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 40,000 மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பலர் திரளாக கலந்து கொள்வர். மேலும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன் மற்றும் வேண்டுதல்களை அம்மனை வேண்டிக் கொண்டு கோழி, காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள் வேண்டியதற்கு தகுந்தவாறு நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு செலுத்தி வழிபாடு செய்வார்கள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் B.K. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை மண்டலம் 1 இணை ஆணையர் புவனேஸ்வரி அறிவுறுத்தலின்படியும் தக்கார் ஆட்சி சிவப்பிரகாசம் மற்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் சண்முகம் ஆகியோர் மயான கொள்ளை வைபவ நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்திருந்தார். பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி திருக்கோவில் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இறைவா போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய துணை கொண்டு சூழலிலே விசாலாட்சியுடனே காசி விஸ்வநாதர் காலபைரவர் அங்காள பரமேஸ்வரியாக அங்கார ஓங்காரமாக மயான சூழியாக விட்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அம்பாளுக்கு மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளே மயான கொள்ளை என்ற மகா வைபவம் இன்றைய தினம் சிறப்பான முறையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயம். எல்லாம் வல்ல அம்பிகையுடைய மகா கும்பாபிஷேகம் கடந்த 4/9/2026 சிறப்பான முறையிலே தங்க கோபுரம், தங்க குடிமரம், தங்க பலிபீடம், தங்க சிம்ம வாகனத்தோடு அலங்கரிக்கப்பட்டு மாண்புமிகு, செங்கமிகு, சீர்மிகு, அன்புமிகு, ஆற்றமிகு நமது அரசாட்சியிலே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபுடைய வழிகாட்டின்படி சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி 3 ஆண்டுகளுக்கு மேலாக அம்பாள் புறப்பாடு செய்யப்படாத நிலையில் இன்றைய தினம் வெகு விமர்சையாக 3 தலை சிம்ம வாகனத்தில் அம்பாள் அங்கார ஓங்காரியாக எல்லா விதமான நன்மைகளும் அருள்வாக சகலவிதமான சௌபாகியம் தருவாக சத்துக்களை அழித்து பக்தர்களை காக்கக்கூடிய மகா ரட்சணியாக புறப்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இந்த ஆலய ஆலயத்திலே பிரம்மோற்சவ வைபவம் விநாயகர் உற்சவம் தொடங்கி மறுநாள் துவஜாரோகணம் துவங்கி 10 நாட்கள் மாசி பிரம்மோற்சவம் நடைபெற இருக்கிறது. 10 நாட்களும் அம்பாள் வீதி விழா, மாடவீதி விழா சிறப்பான நடந்திருக்கிறது. அதே போல இங்கே பிரார்த்தனை ஸ்தலம் அம்பாளுடைய எல்லா விதமான சௌபாகியம் வேண்டி குலதெய்வமா இருக்கக்கூடிய அம்பாள் அவர்களுடைய பிரார்த்தனை வெற்றி கொள்ளக்கூடிய பொங்கல் வைத்தல், பூச்சூடுதல் மற்றும் இன்னபிற சித்தாங்க வடிதல், எல்லா விதமான சௌபாகியம் வேண்டி பிரார்த்தனையாக அழகு போடுதல் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தேறி வருகிறோம். மயான கொள்ளை என்பது அம்பாள் இங்கிருந்து புறப்பாடு செய்து இங்கே சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாம் வளம் வந்து மயானத்துக்கு சென்று சூறையாடி அதன் பிறகு அங்கார ஊக்காரெல்லாம் தணிந்து சாந்த துருவியாக இன்று இரவு அம்பாள் திருப்பி வந்து அம்பாளுக்கு வாசலிலே அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சகல விதமான சௌபாகியங்களோடு அம்பாள் மீண்டும் ஆலயத்துள்ள எழுத்தருளி மாசி பிரம்மோற்சவம் வருகிற 22ஆம் தேதி முதல் துவங்க இருக்கிறது. ஆலய நிர்வாகம், ஆலய நிர்வாக அதிகாரி அவர்கள் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே மயான கொள்ளை வைபவத்தை சிறப்பான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாகியம் கிடைக்க அம்பாளை பிரார்த்தனை செய்வோம். எல்லா விதமான நன்மைகளும் அருள்பெற வேண்டி மயான கொள்ளையிலே வேண்டுதெல்லாம் தரக்கூடிய அம்பாள் நமது பிரார்த்தனையை செவிசாய்த்து வெற்றி திருமணாக வெற்றியை கொடுக்கக்கூடிய கனியை நமக்கெல்லாம் பறித்து தருவதாக நினைத்ததை அருளக்கூடிய மகாசக்தியாக விளங்குவாள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, அம்பாள் ஆசீர்வாதம்.